அநேக நேரங்களில் நாம் நம்முடைய ஜெபங்களை விட்டு தூரமாய் போய்விடுகின்றோம். அநேக நேரங்களில் சோர்ந்து போய்விடுகின்றோம். எலியாவை போல அநேக நேரங்கள் சோர்ந்தும் அநேக நேரங்கள் பலனாயும் இருக்கின்றோம். அப்படி அல்லாமல் எப்போதும் தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தேவன் விரும்புகிறார் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று. அதனால தான் இன்னைக்கு இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வெல்கம் டு அவர் சேனல். உங்களை என்னுடைய சேனலுக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை கேட்கும் பொழுது உங்கள் ஆவியில் ஒரு புதிதான ஒரு அபிஷேகமும் புதிதான ஒரு வல்லமையும் பிறந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை அதிகமாகும் என்று விசுவாசிக்கின்றேன். ஆமாம், சில நேரங்கள் நாம் நினைப்போம், இன்று பல மணி நேரங்களே நம்முடைய தேவனாகிய ஆண்டவரின் பாதத்தில் செலவிட வேண்டும் என்று. ஆனால் சில குறித்த காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்தி நம்முடைய பிரச்சனைகள் நம்மை சோர பண்ணி நாம் அவரிடம் இணைந்து கொள்ள முடியாதபடி அநேக தடைகள் ஏற்படலாம். தடைகளை முறிக்கிறவர் நம் முன்னாக போகின்றார். ஆம், அன்று இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தியவர் முன்னாக பெரிய செங்கடலாய் கடல் நின்றபோது கூட கடலை இரண்டாக பிளந்து வழிகளை திறந்து அவர்களை வெட்டாந்தரையில் நடக்க செய்தார். அப்படியான தேவன் உங்கள் முன்னாக இருக்கிறார். நீங்கள் ஏன் சோர்ந்து போகின்றீர்கள்? உங்கள் பிரச்சனைகளை குறித்து, உங்கள் கவலைகளை குறித்து நீங்கள் நினையாதபடி அவர் மேல், அவருடைய பாதத்தில் உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் கவலைகளையும் வைத்து விடுங்கள். ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு முடிவை எடுங்கள். நீங்கள் மாம்சத்தினாலும் சரீரத்தினாலும் மனதினாலும் சிந்தனையினாலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அது முடியாத காரியம். மனதையும் சிந்தனையும் ஆவியையும் ஒரு நிலைப்படுத்தி அவர் பாதத்தில் நீங்கள் உட்காரும் பொழுது உங்களுக்கு அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஆவி உண்டாகும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கின்றது. 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமம். அவரால் கூடாத காரியம் ஒன்று இந்த பூமியிலே இருக்குமோ? அப்படி எதுவுமே இல்லை. உங்கள் பிரச்சனைகள் மலைகள் போன்று இருக்கலாம், ஆனால் அதை தகர்க்கக்கூடிய ஒரே ஒருவர் அவர் மாத்திரமே. அவருக்கு வல்லமை ஒன்று உண்டு. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெப வேலைகள் அதிகமாக வேண்டும். ஜெப நேரங்கள் அதிகமாக வேண்டும். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும், தைரியத்துடன் ஜெபிக்க வேண்டும், வாக்குகளை உரிமை பாராட்டி ஜெபிக்க வேண்டும், தாழ்மையுடன் ஜெபிக்க வேண்டும், அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஜெபிக்க வேண்டும், மன்னிப்பு சிந்தையுடன் ஜெபிக்க வேண்டும், தேவ வசனத்தின்படி ஜெபிக்க வேண்டும், தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும், தன்னலமின்றி ஜெபிக்க வேண்டும், குறிப்பாய் ஜெபிக்க வேண்டும், உபவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும், கண்ணீருடன் ஜெபிக்க வேண்டும், பாரத்துடன் ஜெபிக்க வேண்டும், ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும், தனித்து ஜெபிக்க வேண்டும், கூடி ஜெபிக்க வேண்டும், ரகசியமாய் ஜெபிக்க வேண்டும், ஒரு மனமாய் ஜெபிக்க வேண்டும், அமைதியாய் ஜெபிக்க வேண்டும், சத்தமாய் ஜெபிக்க வேண்டும், குறித்த நேரங்களில் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாது ஜெபிக்க வேண்டும், விழிப்புடன் ஜெபிக்க வேண்டும், நவநாவுகளில் ஜெபிக்க வேண்டும், மகிழ்ச்சியுடன் ஜெபிக்க வேண்டும், துதித்து நன்றி செலுத்தி ஜெபிக்க வேண்டும், ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். இப்படியான 30 காரியங்களை குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகின்றது. நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது இந்த கதையை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு வார்டன் இருந்தாங்க. அவங்க அடிக்கடி ஜெபிக்கிற பழக்கத்தை உடையவங்க. டெய்லியும் போய் அவங்க ஜெபிக்கும் போது சொல்லுவாங்களாம், எசப்பா நான் உங்களை பார்க்கணும், எசப்பா நான் உங்களை பார்க்கணும், எசப்பா நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரம் அவங்க போய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்களாம். ஆனால் ஒரு நாள் ஏசப்பா அவங்களை பார்க்கும்படியாக வந்திருந்தாங்க. எப்பவும் கூடவே இருக்கிறவர் அவருடைய கண்களுக்கு புலப்படும்படியான ஒரு ஆவியை கொடுத்திருந்தார். ஆனா அன்னைக்கு அந்த வார்டன் நினைச்சாங்க, நான் எப்பவும் இந்த நேரத்தில் ஜெபிக்க போறேன், ஆனா நான் ஏசப்பாவை பார்க்க முடியல, நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சோர்ந்து போய் அந்த நேரம் போகையில்லை. ஆனா அந்த இடத்துல ஏசப்பா காத்திருந்தாங்க. நாம் ஒரு நேரத்தை குறித்து வைத்து கொண்டு ஜெபிப்போமானால் அந்த
நேரத்தை நாம் அவருக்கென்று கொடுத்து விட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் ஜெபிக்காமல் அந்த நேரங்களை திருடிவிடக்கூடாது. சாத்தானானவன், சத்ருவானவன் நம்முடைய ஜெப நேரங்களை திருடுவதில் மிகவும் கவனமாயிருப்பான். ஆனால் நாம் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற நேரங்களை அதிகப்படுத்தி கொள்ளும்படியாய் சத்துருவுக்கு விரோதமாய் நேரங்களை அவரிடமாய் திருப்ப வேண்டும். அநேக நேரங்களில் நாம் நினைக்கலாம், நான் ஒரு பாவியாய் இருக்கின்றேன், நான் யாருக்கும் தெரியாமல் அநேக பாவங்களுக்கு அடிமையாகிவிட்டேன், என்னால் இந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை, நான் எப்படி பாவியாய் தேவனிடத்தில் போவது, நான் எப்படி ஜெபிப்பது என்று நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்களானால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். நீங்கள் பாவியாய் இருக்கும்போதுதான் அவர் உங்களுக்காக மரித்தார். அவர் சிலுவையிலே உங்களுக்காக இரத்தம் சிந்தியது நீங்கள் பாவியாய் இருக்கிறதினால்தான். நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிடுங்கள். அப்பொழுது தேவனோடு இருக்கும்படியான ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அது மாத்திரமல்ல, அநேக நேரங்கள் நாம் பாவம் செய்தாலும் அதை யாருக்கும் காட்டிக் கொடுக்காமல் இதுவரை உங்களை நடத்திய தேவன் இனியும் நடத்துவார். விசுவாசத்துடன் இருங்கள். ஆகவே ஜெப நேரங்களை எப்பொழுதும் அவருக்கென்று கொடுத்து விடுங்கள். அநேக காரியங்கள், அநேக எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கலாம். அவை எல்லாவற்றையும் ஒரு நிலைப்படுத்திவிட்டு நீங்கள் தேவனிடமாய் திரும்புங்கள். வேதத்திலே அநேகர் ஜெபித்ததினால் வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள். ஜெபித்ததினால் அநேக உபத்திரவங்கள் வந்ததுதான், இல்லை என்று இல்லை. ஆனால் அதற்கு மேலான வெற்றியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். யோபு அநேகரினால் ஒதுக்கப்பட்டு, வார்த்தைகளினால் நொறுக்கப்பட்டு தன் ஜீவனை விடும் அளவுக்கு வியாகுலப்பட்டிருந்தார். ஆனாலும் அவருடைய வேதனையிலும் வியாகுலத்திலும் வியாதியிலும் அவர் தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபித்தார். அதனால் அவர் இழந்ததையெல்லாம் இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டார். நாம் இன்று என்ன செய்கின்றோம்? நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலும், சோர்வுகளின் மத்தியிலும், பலவீனங்களின் மத்தியிலும் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நமக்காக ஜெபிக்க வேண்டும். அநேக காரியங்களை குறித்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு பலவிதமான ரகசியங்களை உங்கள் ஆவியில் வைத்து உங்களை நடத்துவார். ஜெபத்தின் வல்லமை இன்னதென்று அநேக கண்கள் காணும்படியாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆகவே ஜெப வாழ்க்கையை அதிகமாக்கி கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். அன்பின் இரக்கமுள்ள தகப்பனே, இந்த நல்ல நேரத்திலும் ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றேன். ஜெபிக்க முடியாதபடி சோர்வினாலும் பலவீனத்தினாலும் கண்ணீரினாலும் நிற்கின்ற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் தொடுவீராக. இப்பொழுதே ஜெபத்தின் ஆவியை ஒவ்வொருவருக்குள்ளாகவும் வைங்க ஆண்டவரை. பலவீனப்பட்டு சோர்ந்து ஆண்டவரை உம்மை விட்டு தூரமாய் போகிற நேரங்களில் எல்லாம் அரவணைத்து உம்மண்டையில இழுத்து சுவாமி. ஜெப நேரங்களை சத்ருவானவன் திருடி விடாதபடி இவர்களின் ஆவியிலே தேவன் ஒரு வல்லமையை வைங்க ஆண்டவரே. உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்புங்க. பல மணி நேரங்களை என் தேவனுக்காக செலவிட வேண்டும் என்ற எண்ணத்தை கர்த்தர் வைப்பீராக. கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இன்னும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். God bless you.